ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2022ல வெளிவந்த ஸ்ட்ரேஞ்ச் வேர்ல்டுன்னு கொஞ்சம் கூட உங்க கற்பனைக்கே எட்டாத ஒரு அட்டகாசமான அட்வென்ச்சர் மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். பிளாட்டை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு தான் பார்த்தேன், பட் படத்தோட எண்டிங்ல ஒரு அன்பிரேக்கபிள் ட்விஸ்ட் ஒன்று இருக்கிறதுனால நீங்க அதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு தான் எந்த ஒரு இன்ட்ரோவுமே கொடுக்காத ஆரம்பிக்கிறேன். ஸோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லாஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர். புதுசாக நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் வந்து பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணிருங்க அண்ட் லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வாங்க கதை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங்ல படர்ந்து குளிர்ந்த மலை பிரதேசத்துக்கு நடுவுல மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. நாகரிகம் தொடங்க ஆரம்பிச்சு நாடு நகரமயமாச்சே தவிர அங்க வாழ்ந்துட்டு வர மக்களோட வாழ்க்கை நவீனமயமாக்கப்படல. அப்பதான் பல லெஜெண்ட்ஸோட குறிப்புகள் படி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற பகுதியை சுத்தி ஒரு மிகப்பெரிய மலை ஒண்ணு இருக்கணும். அதை கடந்து மலையோட மறுபக்கத்துக்கு போயிட்டா மக்களோட வாழ்க்கை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தொழில்நுட்பத்துல வளமும் செழிப்பும் நிறைஞ்ச ஒரு நாடா மாறிடுமா. ஆனா அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இதுவரை யாருமே அந்த மலையை கடந்து போனதும் கிடையாது, அப்படி போனவங்களும் உயிரோட வீடு திரும்பினதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆபத்தான அந்த ஒரு மலையை கடக்கிறதுக்கு ஊருக்குள்ள ஒரு வீரம் கூட இல்லையான்னு போதுதான் நம்ம கதையோட கதாநாயகனோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் ஒரு எக்ஸ்ப்ளோரர். சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு மலையை கடந்து ஆப்போசிட்ல அப்படி என்னதான் இருக்குன்றத கண்டுபிடிச்சு ஆகணுன்றது தான் இவரோட வாழ்நாள் ஆசையே. அதுக்காகவே எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலுமே தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவரோட லைஃப்ல எடுக்காத பயிற்சியே கிடையாது. அண்ட் அவரோட எக்ஸ்பெடிஷன்ல இன்னொருத்தருக்குமே முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. அது வேற யாரும் இல்ல, அவரோட ஒரே பையன் நம்ம ஹீரோ தான். அவரை போலவே தன்னோட மகனையும் ஒரு சிறந்த எக்ஸ்ப்ளோரரா ஆக்கணுன்றதுக்காகவே எந்த ஒரு அட்வென்ச்சர் பயணத்திலையும் ஆபத்து நிறைஞ்சிருந்தாலும் அவன் கூட இல்லாம போக மாட்டாரு. எப்பேற்பட்ட சூழ்நிலையுமே எதிர்கொள்றவளுக்கு எக்கச்சக்கமான பயிற்சிகளை கொடுத்து பல போராட்டங்களுக்கு பின்னாடி பயங்கரமா பனி சூழ்ந்து கிடக்கிற அந்த ஒரு மலையோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து சேர்றாங்க. அவரோட அட்வென்ச்சர் க்ரூல மொத்தம் 5 பேரு. பட் லீட் பண்ணி கொண்டு போறது யாருன்னா நம்ம ஹீரோவோட அப்பா மட்டும்தான். அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வித்தியாசமான ஒளிரக்கூடிய ஒரு செடியை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான். அதுல ஒவ்வொன்றுலயுமே எக்கச்சக்கமான காய்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க நாட்டிலேயே அந்த மாதிரி ஒரு செடியை யாருமே பார்த்ததும் கிடையாது. ஸோ அப்படி என்னதான் ஸ்பெஷலான செடின்னு அதுல உள்ள ஒரு காயை தொட்டு பார்க்கும்போது தான் சடனா ஸ்பார்க் அடிச்ச மாதிரி பயங்கரமான ஒரு ஷாக். ஏன்னா அது மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விதமான செடி போல. அடுத்த நொடி அவனோட மூளைக்குள்ள ஒரு ஐடியா வந்து அவனோட அப்பா கிட்ட சொல்றான், இது ஒரு செடியை பாருங்களேன், லிட்டரலா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆக்சுவலா நம்ம எல்லாரும் தேடி வந்த அந்த ஒண்ணு மலைக்கு அந்த பக்கம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. நம்மளோட நாட்டுக்கோ மக்களோட வளர்ச்சிக்கோ இது ஒரு புதுவிதமான சக்தியா இருக்குமே. நம்ம எக்ஸ்பெடிஷனை இதோட முடிச்சுக்கிட்டு அந்த ஒரு செடியோடவே நம்ம எல்லாரும் வீடு திரும்பிடலாம் பண்றான். ஆனா அவனோட அப்பாக்கு அந்த ஒரு முடிவுல துளி கூட விருப்பம் இல்ல. ஆஃப்டர் ஆல் இந்த ஒரு செடிக்காகவெல்லாம் நம்ம வரல, அந்த மலைக்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்குன்றத பார்த்தே ஆகணும்னு விடாப்படியா விட்டு கொடுக்காம பேசுறாரு. பையன் எவ்வளவு எடுத்து சொல்லியுமே. அப்புறம் கூட வந்த க்ரூ மெம்பர்ஸுமே ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. எதிர்காலமே எலக்ட்ரிக் செடியா காட்சி அளிக்கும் போது எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி அந்த மலையை பார்க்கணும்னு அவங்க எல்லாரும் ஹீரோ பக்கம் சேர்ந்ததும் அப்பங்கார அப்பயும் மனசரங்கள, நீங்க தாராளமா போகலாம், ஆனா என்னோட முடிவை நான் மாத்த போறதில்லன்னு ஹீரோ வந்த வழியே சேஃபா வீடு திரும்புறதுக்கு கையில ஒரு காம்பஸ் கொடுத்துட்டு அவர் மட்டும் தன்னந்தனியா அந்த மலையை நோக்கி தன்னோட அட்வென்ச்சர் பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. சரியா 25 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹீரோக்கு இப்ப வயசு 40. அந்த அன்னைக்கு கொண்டு வந்த மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய அந்த செடினால அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கற்பனைக்கே எட்டாத டெக்னாலஜி எல்லாம் உருவாக்கிட்டாங்க. அந்த ஒரு செடிகள்ல விளையிற காய் மூலமா கிடைக்கிற அன்லிமிட்டட் பவர் சப்ளைனால தினந்தோறும் அவங்க பயன்படுத்தக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்க்குமே அந்த ஒரு செடியோட காய்களை தான் பேட்டரியா பயன்படுத்துறாங்க. தென் அவனோட குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா, கல்யாணம் முடிஞ்சு காலம் கடந்து 20 வயசுல அவனுக்கு ஒரு பையனே இருக்கான். வருமானத்தை பொறுத்தவரையில வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் வேலைக்கெல்லாம் போறதுல ஃபேமிலியா சேர்ந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த செடியை அதிக அளவுல பயிர் செஞ்சு அந்த நாட்டுக்குள்ளே விற்பனை பண்ணி ஒரு ஹாப்பியான லைஃபை தான் வாழ்ந்துட்டு வராங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா அவங்களோட மொத்த மின்சார உற்பத்தியில அந்த பிளான்ட்டை அதிக அளவுல பயிர் செஞ்சு விற்பனை பண்றதுல 50% நம்ம ஹீரோ குடும்பம் தான் பண்றாங்க. சோ அவங்க நாட்டோட அசுர வளர்ச்சிக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. தண்ணியில மிதக்கக்கூடிய கப்பல் ஓகே, இங்க என்னடானா தரையிலேயே பஸ் எல்லாம் மிதக்குது. இப்படி ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பை கொண்டு வந்ததுக்காகவே அப்பம் உள்ள 2 பேருக்குமே ஆளுக்கு தனித்தனியா அந்த நாட்டோட மக்கள் கூடக்கூடிய பகுதியிலே சிலைய வச்சுட்டாங்க. எல்லாமே அத்தனை வருஷம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது, அந்த ஒரு நாள் வராத வரைக்கும். என்னன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ கூடவும் அண்ட் அவனோட அப்பாவோடவும் எக்ஸ்பெடிஷன் க்ரூல முக்கியமான ஆளா இருந்த ஒரு லேடி அவசரமா ஹீரோவை பார்க்க வந்தவ. கடந்த காலத்துல எந்த ஒரு வளர்ச்சி காரணமா அந்த ஒரு பிளான்ட்டை பயிரிடுறதுக்காக இங்க கொண்டு வந்தாங்களோ, ரீசெண்டாவே திடீர்னு அது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருதான். நாட்டோட ஒவ்வொரு பகுதியிலுமே அந்த செடியோட அழிவு தெரிய வந்ததும்
அது முழுசா அழியறதுக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்குன்ற பட்சத்துல ஹீரோவோட தோட்டமே சேர்ந்துதான் அழிய போகுதுன்னு பிரச்சனை இதுதான் தெளிவா சொல்லி அதுக்கான தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோவை கையோட கூட்டிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கா. பட் ஹீரோக்கு மறுபடியும் ஒரு எக்ஸ்பெடிஷன்ல விருப்பமே இல்ல. இருந்தாலும் இப்போதைக்கு வேற வழியும் கிடையாது. கூடி சீக்கிரம் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலனா மறுபடியும் மின்சாரமே இல்லாம அவங்களோட நாடு படைபடிக்க மாறிடும். அப்புறம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த வளர்ச்சி எல்லாம் நாசமாயிடுமேனு எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஓகேன்னு சொல்லி உதவிக்காக கூட வரேன்னு ஒத்துக்கிட்டு கடைசியா அவனோட ஃபேமிலிக்கு பாய் பாய் சொல்லிட்டு அகைன் அவனோட அட்வென்ச்சர் பயணத்தை ஆரம்பிக்கிறான். இனிஷியலா நல்லா இருந்த செடிங்க திடீர்னு ஏன் எல்லாம் செத்து போகுதுங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க, அதை ரிசர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு திடுக்கிடும் தகவல் ஒண்ணு தெரிய வந்திருக்கு. மக்கள் எல்லாரும் உற்பத்திக்காக பயிரிடுற அந்த செடிகள் எல்லாம் மேல் தளத்துல ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் பட் அதுங்களோட ரூட் சிஸ்டம் எல்லாமே ஒருங்கிணைந்த வேர் அமைப்போட இருக்கிறதுனால அடித்தளத்துல ஆழமான ஒரு பகுதியில அதுகளை கண்ட்ரோல் பண்றது என்னமோ ஒரு விதமான சிங்கிள் ஆர்கானிசம் தானாமா. ஸோ அவங்களோட கருத்து கணிப்புப்படி அந்த செடிகளோட இதயமான அந்த மைக்ரோ ஆர்கானிசமுக்கு தான் ஏதோ பிரச்சனை, சம்திங் ஏதோ ஒண்ணு அதை அட்டாக் பண்றதுனால தான் மேல் தளத்துல இருக்கிற எல்லா செடிகளும் செத்து போகுதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது என்னன்னு இன்னும் எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு ஆர்கானிசம் இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணப்பதான் ஒரு மிகப்பெரிய டனல் மாதிரியான ஒரு இடத்துக்கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு, எவ்வளவு ஆழம், எங்க கொண்டு போய் விடும்னு யாருக்குமே தெரியாது. அதுக்காக தான் தலை சிறந்த எக்ஸ்ப்ளோரரோட எக்ஸ்பர்ட்டான பையனான நம்ம ஹீரோவை கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஈவன் அவனுக்குமே ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு இடமா தான் அது இருந்தது. தென் கொஞ்சம் தூரம் போக போக இவனை யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா கடைசியில் அவனோட ஒய்ஃப். இவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம சத்தம் போட்டு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான் போதுதான் அவனோட பையன் கமுக்குமா இவன் கூடவே இவன் வந்த வண்டியிலே ஒளிஞ்சது இருக்கான்ற விஷயம் தெரிய வருது. அம்மா கூடவே திரும்ப போயிடுற ஆபத்தெல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லியுமே அவன் கேட்டபாடு இல்ல. அப்புறம் பேசி புரிய வச்சு அனுப்பலான்னு பாக்குறதுக்குள்ள ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டாங்க. தென் வேற வழி இல்லாம கடைசியில அவங்களையும் கூட சேர்ந்து கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டா அந்த சமயம் பார்த்து திடீர்னு ஒரு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. பிங்க் கலர்ல நம்ம டைனோசர் படங்கள்ல பார்த்த ராட்சத பறவைங்க மாதிரி எங்க இருந்தோ கூட்டம் கூட்டமா வந்து அட்டாக் பண்ணுதுங்க. அதுல ஒண்ணு வண்டி ஓட்டிட்டு இருந்தவனு கரெக்டா கண்ணாடி உடைச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. தென் பிளேன் கண்ட்ரோல் இழந்து கிராஷ் ஆகுற சமயத்துல தான் ஹீரோட ஒய்ஃப் தான் இடையில பூந்து இடிச்சு நாசமாக்கிறதுக்கு முன்னாடி பிளேனோட கண்ட்ரோல் ஸ்டேபிளுக்கு கொண்டு வந்துட்டா. ஆனா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியல. தென் அதோட எண்டிங்ல பிங்க் லேயர்ல பிளாக்கேஜ் மாதிரி ஒண்ணு இருந்ததும் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாம பொழந்துகிட்டு வந்ததும் தவறுதலா ஹீரோவும் அவனோட நாயும் மட்டும் பாதியிலேயே பிளேன்ல இருந்து விழுந்துடுறாங்க. அப்புறம் அவங்களுமே ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் ஹூக் போட்டு தான் விளிம்புல விழுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மிஸ் கண்ட்ரோலுக்கு வந்து பிளேன் நின்றுச்சு. ஆக்சுவலா அவங்க வந்து சேர்ந்திருக்கிற இடமே ஏதோ ஃபேர் டேல் ஸ்டோரிஸ்ல வர மேஜிக்கல் வேர்ல்டு மாதிரி இருக்கு. கற்பனை கெட்டாத அந்த உலகத்துல கண்ணில் பார்க்குற விலங்குகள் எல்லாம் விசித்திரமாவும் அழகாவும் இருந்தாலும் ஆபத்தும் நிறைஞ்ச ஒரு பகுதியா தான் இருக்கு. ப்ளூ கலர்ல ஃபிளபிள் மாதிரியான ஏதோ ஒரு கிரியேச்சர். இவங்களை பார்த்ததுமே வெளியாட்கள் யாரோ வந்திருக்காங்கன்னு நல்லா உருண்டையா பெருசா ஆக்டோபஸ் மாதிரி உருமாறக்கூடிய ஒரு கிரியேச்சர் அனுப்பி ஹீரோவை அட்டாக் பண்ணி கொல்ல பாக்குது. அப்ப அங்க வந்த ஒரு மனுஷன் தான் அதுகிட்ட இருந்து ஹீரோவை காப்பாத்துறான். கடைசியில் அது யாருன்னு பார்த்தா 25 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பம் முக்கியம் இல்ல மலைகள் தான் முக்கியம்னு அட்வென்ச்சர் பயணத்துக்காக தன்னோட பையனை விட்டு பிரிஞ்சு போன ஹீரோவோட அப்பா தான் அவரு. ஒரு பக்கம் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்ன்றது தெரியாம மேப்போட லொகேஷன்ல இருந்து மிஸ் ஆனதுனால பிளேனோட டேமேஜ் பார்ட்ஸை ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக வந்திருக்கோமோ அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோவை தேடலான்ற மாதிரி சொன்னதும் ஹீரோவோட பையன் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டான். உங்களுக்கு உதவி பண்ணதானே அவரே வந்தாரு, அப்புறம் ஃபர்ஸ்ட் மிஷனை முடிக்கலான்ற மாதிரி சொல்றீங்கன்னு. வருத்தப்படாத கண்ணா, உன்னோட அப்பாவை யாரும் விட்டுட்டு போறதில்ல. நமக்கு டைம் ரொம்பவே குறைவா இருக்கிறதுனால அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. ஸோ கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதரான்னு ஆறுதலுக்காக கூட 4 வாரத்தை அவனோட அம்மாவும் சொல்லியுமே அவனுக்கு மனசே கேட்கல, இன்னும் கன்ஃபியூஸ்ல தான் இருக்கான். இன்னொரு பக்கம் அப்பங்காரங்கிட்ட தான் அவனோட பையன்னு ஹீரோ நம்ப வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. கடைசியா அவர் கொடுத்துட்ட காம்பஸை காட்டினதுக்கு அப்புறம் தான் உண்மையாவே தன்னோட பையன் தான் ரியலைஸ் பண்றாரு. அவர் சொல்லியும் குத்தம் கிடையாது, ஏன்னா நம்மளுக்கே 40 வயசு ஆயிடுச்சு இல்லையா. ஸோ குழப்பம் பொதுவானது தான். அப்புறம் பையனை பார்த்ததை விட அவருக்கு இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா இவங்க பிளேன்ல வந்திருக்காங்கன்ற செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நேரமா குழப்பத்தில் இருந்தவன் அப்பாவை கண்டுபிடிச்சிடலான்னு சும்மா கன்வின்ஸ் பண்ண தான் சொன்னாங்கன்னு தப்பு கணக்கு போட்டு இவனே ஒரு முடிவு எடுத்து அங்கிருந்து ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு அப்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு அவன் பாட்டு கிளம்பிட்டா யார்கிட்டையும் சொல்லாமே. யூஸ்வலா ஏற்கனவே வந்த இடத்துக்கு இன்னொரு வாட்டி போனாலே வழி மாறிடுவோம். ஒரு வேகத்துல வண்டி எடுத்துட்டு வந்து நல்லா ஒரு இடத்துல வசமா மாட்டிக்கிட்டான். அண்ட் அப்பதான் அங்க வந்த சேம் ப்ளூ ஃபிளபிள் இவனோட அப்பாவை கண்டுபிடிக்க உதவி பண்றதா சொல்லி கர்ச்சிஃபை காட்டி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆக்சுவலா ஹீரோவோட அப்பா மலைகளுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தானே போனாரு. அப்புறம் எப்படி இங்க இருக்காருன்னு கேள்வி
எழுப்பும் போதுதான் பல லெஜண்ட்ஸோட குறிப்புகள் படி யூஸ்வலா இருக்கிற பாதையை சூஸ் பண்ணி அவர் போயிருந்தாருன்னா அவர் கண்டிப்பா இந்நேரத்துக்கு உயிரோட இருந்திருக்க முடியாது. ஏன்னா பயங்கரமா உரைய வச்சு உயிர் போகக்கூடிய பணி இருந்திருக்கு. அதனால மாற்று வழியா தான் இதை சூஸ் பண்ணி இங்க வந்திருக்காரு. அவரோட நல்ல நேரம், எந்த ஒரு ஆபத்தையும் இந்த உலகத்துல எதிர்கொள்ற அளவுக்கு அவருக்கு திறமை வந்ததுனால தப்பிச்சிட்டாரு. இருந்தாலும் அந்த உலகத்திலிருந்து மலையோட மறுபக்கத்துக்கு போறதுக்கு ஒரு பெரிய கடல் நடுவுல இருக்கு. அது சாதாரண கடலா இருந்தா என்னைக்கோ போயிருந்திருப்பாரு. முழுக்க முழுக்க அது ஆசிடால உருவாக்கப்பட்டதுனால அதுக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம். அப்படியே போனாலும் மாட்டிக்கிட்டு வெளியே வரது அதை விட கஷ்டம். சதா எலும்பெல்லாம் கரைஞ்சு போற அளவுக்கு கான்சன்ட்ரேஷனா இருக்கிற ஒரு ஆசிட் கடலாமா அது. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலதான் 25 வருஷமா அந்த கடலையும் கடக்க முடியாம வெளியவும் போக முடியாம ஸ்டக் ஆகி இதே உலகத்துல இருந்திருக்காரு. ஆனா இப்போ நம்ம ஹீரோவும் அவனோட குரூவும் ஒரு பிளேன் கொண்டு வந்ததுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அதை யூஸ் பண்ணி அந்த ஆசிட் கடலை ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம். அப்புறம் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த மலைகளுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியும் பார்த்துருவாரு. அப்புறம் அந்த ப்ளூ ஃபிளமில் என்ன பண்ணிருக்கு, அவனோட அப்பா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறோன்னு நல்லா நம்ப வச்சு ஏமாத்தி அதோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த ஆக்டோபஸ் கூட்டத்தை விட்டு இவனை முடிச்சு கட்டிடலான்னு தான் பிளானோட இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துல தான் அவனோட நல்ல குணம் என்னன்றது அந்த ஃபிளம்மல் புரிஞ்சுக்கிச்சு. இருந்தாலும் அந்த ஆக்டோபஸ் கூட்டத்துக்கு முன்கூட்டியே அவனை கொல்லுன்ற தகவல் கிடைச்சதுனால அந்த ஃபிளம்மல் மறுபடியும் தடுக்க ட்ரை பண்ணியுமே அதுங்க கேட்ட பாடல் அவனை பிடிச்சி கொல்றதுக்காக எல்லாம் கெட்ட சேர்ந்துருச்சுங்க. கரெக்டா அந்த டைமிங்ல தான் ஹீரோவும் அவனோட அப்பாவும் வந்து அதுங்க கிட்ட இருந்து சேஃபா இவனை காப்பாத்துறாங்க. அண்ட் அதுங்களோட எண்ணிக்கை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமானதுனால தடுக்க ட்ரை பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓட தான் பாக்குறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் சொன்ன மாதிரியே ஹீரோவை காப்பாத்துறதுக்காக மெயின் ஷிப்ல இருந்து அவங்களும் வந்ததுனால கூட்டம் கூட்டமா பின்தொடர்ந்து துரத்திட்டு வர அந்த ஆக்டோபஸ் கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அதுவே அவங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பா இருந்தது. அப்புறம் பாதுகாப்போட எல்லாரும் மெயின் ஷிப் இருக்கிற இடத்துக்கு வந்ததும் மறுபடியும் அப்பனும் மகனும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு இந்த எக்ஸ்ப்ளோர் பண்றதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல, அதனால வந்த வேலையை முடிச்சுட்டு வீடு திரும்பிடலான்றான். ஆனா அவர் என்னன்றாரு, நீ இன்னும் திருந்தலையாடா, நான் அந்த மலையை பார்க்காம மண்ணானாலும் வரமாட்டான்னு மாறி மாறி அடம்பிடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எப்பயும் போல நடுவரா வந்தவன் 2 பேருக்கும் பாதகம் இல்லாம ஃபர்ஸ்ட் எதுக்காக வந்தோமோ அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ஆசைப்பட்ட மாதிரியுமே அந்த மலைகளுக்கு அந்த பக்கம் அப்படி என்னதான் இருக்குன்றதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலான்ற மாதிரியும் சொல்லிட்டா. அண்ட் எப்படி பார்த்தாலுமே அந்த ஆசிட் கடலை கடந்தா தான் அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ற இடத்துக்கே போக முடியும். ஆனா உள்ள போறதுக்கான எல்லா வாய்ப்புமே கிடைச்சாலும் அவங்களால அந்த ஷிப்பை ஓட்டவே முடியாது. ரொம்பவே குறுகலான பகுதியா இருக்கிறதுனால அதோட அலைகள் எல்லாம் செதறிச்சுன்னா தெரியாம தவறுதலா செதறதுல ஷிப் மேல பட்டுருச்சுன்னா கூட வெடிச்சு அங்கேயே செதறிடும். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில எப்படா அந்த பக்கம் கிராஸ் பண்றதுன்னு ஆளுக்கு மண்டை பிச்சுட்டு இருக்கும்போது அந்த ப்ளூ ஃபிளம்மல் இவங்க கூடவே ஃப்ரெண்ட் ஆயிட்டதுனால அந்த ஆசிட்லயே வாழக்கூடிய ஒரு வகையான கிரியேச்சர் கிட்ட உதவி கேட்டு இவங்களோட மொத்த ஷிப்பையும் அதுங்களே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு பாதுகாப்போட யாருக்குமே எந்த ஒரு பாதகமும் இல்லாம அந்த கடலை கடந்து கொண்டு வந்து விட்டுருச்சு. அப்புறம் அங்கிருந்து கொஞ்ச தூரத்திலே அவங்க எதிர்பார்ப்போட தேடி வந்த அந்த ஹார்ட் ஆஃப் த பிளான்ட் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பதான் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னன்றதை அங்க ரியலைஸ் பண்றாங்க. அவங்க வந்திருக்கிற இடத்துல உள்ள மொத்த மான்ஸ்டர் கிரியேச்சரோட கூட்டமுமே அந்த ஒரு இடத்த தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்குங்க. ஓ, அப்படின்னா இந்த ஒரு கிரியேச்சர்ஸுங்க தான் மேல வளர்ற பிளான்ஸோட அழிவுக்கு காரணமாயிட்டு இருக்குன்னு அவங்க கொண்டு வந்திருக்கிற எலக்ட்ரிக் செடிகளோட காய்களை வச்சு அது எல்லாத்தையும் அழிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அண்ட் இதுக்கிடையில அந்த ப்ளூ ஃபிளப்பல் இவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கு. பட் கன்வே பண்ணதுல அவங்களுக்கு சரியா புரியாதனால பெருசா அதை எடுத்துக்கல. தென் ஒரு கட்டத்துல ஹீரோக்கும் அவனோட பையனுக்குமே ஒரு சின்ன மனஸ்தாபத்துல சண்டை ஒன்று ஏற்படுது. என்னன்னா, ஹீரோட அப்பா எப்படி தன்னோட மகனும் தன்ன மாதிரியே ஒரு எக்ஸ்ப்ளோரரா இருக்கணும் ஆசைப்பட்டாரோ அதே போல ஹீரோ தன்னோட பையனை ஒரு ஃபார்மர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டாரு. ஆனா விதி பாருங்க, அவனுக்கு அவனோட தாத்தா மாதிரியே ஒரு எக்ஸ்ப்ளோரர் ஆகணும்ன்றதான் ஆசையே. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன்ல தான் கண்ட்ரோல் இல்லாம 2 பேரும் சண்டை போட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ரொம்ப நேரம் பேச்சு கொடுத்ததுல பையன் கோச்சுக்கிட்டு தனியா போயிட்டான். தென் ஹீரோவும் விட்டு கொடுக்காம எங்கடா போறேன்னு பின்தொடர்ந்து போனப்பதான் அவங்க கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்துட்டு இருந்தது. ஆக்சுவலா இவங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததே தனி உலகமோ இல்ல இடமோ கிடையாது. அது ஒரு பெரிய மான்ஸ்டரோட உருவம். அவங்க வந்து சேர்ந்த இடத்துல அந்த ஒரு மான்ஸ்டர் அதோட கண்ணை முழிச்சப்பதான் அது உயிரோடு இருக்கிற ஒரு கிரியேச்சர்னு இவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. ஆரம்பத்துல என்டர் ஆனதுல இருந்து இடையில கடந்து வந்த எல்லாமே அந்த மான்ஸ்டர் கிரியேச்சரோட உடம்புக்குள்ள இருந்த ஒவ்வொரு பாகங்களுமே அதோட ஆர்கன்ஸ் தான். அண்ட் அதுல பார்த்த விலங்குகள் மாதிரியான எல்லா கிரியேச்சர்ஸும் மனுஷங்களோட உடம்புல எப்படி இம்யூன் சிஸ்டம் இருக்கோ சேம் அதே மாதிரிதான் அதுங்களும். அண்ட் கடைசியா அந்த செடியோட ஹார்ட்னு இவங்க வந்து சேர்ந்த இடமே அந்த மான்ஸ்டரோட இதயமே அதுதான். அதாவது மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய அந்த செடிங்க தான் இத்தனை நாளா அந்த மான்ஸ்டரோட இதயத்தை அட்டாக் பண்ணிட்டு இருந்திருக்குங்க. அதனாலதான் அந்த மான்ஸ்டரோட இதயத்தை சீரமைக்கிறதுக்காக அதோட பாடியில் உள்ள இம்யூன் சிஸ்டம் எல்லாம் அந்த பிளான்ட்டை ரிமூவ் பண்றதுக்காக தான் ஹார்ட் அட்டாக் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் இதுதான் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மான்ஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கு. அதை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு இதுதாப்பா இங்க நடக்கிற பிரச்சனையேன்னு
ஷிப்ல வந்து எல்லார்ட்டையும் எடுத்து சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட அப்பாவும் மறுபடியும் அதோட இதய துடிப்பு சீரமைக்கிறதுக்காக அது மேல கவர் பண்ணிட்டு இருந்த அந்த எலக்ட்ரிக் செடியோட வேர்களை ஒரு வழியா கஷ்டப்பட்டு வெட்டி ஓபன் பண்ணி விட்டதும் எப்பயும் போல அதோட இதயத்துக்குள்ள போக வேண்டிய ரத்தங்கள் எல்லாம் சீரா உள்ள போய் சர்க்குலேட் ஆக தொடங்கிருச்சு. ஆனா முழுசா ரெக்கவர் ஆகி ஹார்ட் பீட் துடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா அதை அட்டாக் பண்ணிட்டு இருந்த மொத்த செடியோட வேர்களும் முழுசா அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதிர்பார்த்த மாதிரியே அதோட இதய துடிப்புமே கடைசியா சீரா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஹீரோட அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே ஃபைனலா அந்த மலைக்கு அந்த பக்கம் என்னதான் இருக்குன்றத கூட்டிட்டு போய் கண் குளிர காட்டிட்டாங்க. வெறும் கடல் மட்டும்தான் இருக்கு. அப்பதான் அவர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாரு. லைஃபை பொறுத்தவரையில சக்சஸ் இஸ் அ ஜேர்னி நாட் அ டெஸ்டினேஷன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் தன்னோட ஃபேமிலியை பிரிஞ்சு 25 வருஷமா தன்னந்தனியா தவிப்பில் இருந்த அந்த ஆளு இனி சாகிற வரைக்கும் என்னோட குடும்பத்தை விட்டு நான் பிரிய போறதில்லன்னு மகிழ்ச்சியோட அவரோட அட்வென்ச்சர் பயணத்தை இதோட முடிச்சுக்கிட்டு வீடு திரும்புறாரு. அப்புறம் என்னாச்சுன்னா அவங்களோட டே டு டே லைஃப் எப்பயும் போல ஸ்டார்ட் ஆக தொடங்கிருச்சு. ஆக்சுவலா அந்த மான்சர் ஒரு ஆமை மாதிரியும் அதோட முதுகு பின்னாடி தான் இவங்க வாழ்ற மாதிரியும் காட்டி கதையை முடிச்சிருக்காங்க. அது உண்மையாவே ஆமையா இல்லையான்றது எனக்கும் தெரியாது. பட் உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். அண்ட் தென் பாபாய், டோன்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். See you guys.